தாவேகா தலைவர் விஜய் இன்று முதல் முறையாக தனது மக்கள் பயணத்தை தொடங்குகிறார். கடந்த 2024ஆம் ஆண்டு தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கப்பட்டு விக்கிரவாண்டியில் முதல் மாநாடும், அடுத்தது கோயம்புத்தூரில் ஒரு பூத் கமிட்டி மாநாடும், தொடர்ந்து மூன்றாவதாக மதுரையில் ஒரு மாநாடும் நடத்தினார். இந்த மாநாடுகளுக்கு அடுத்து முதல் முறையாக அதாவது தனது பிரச்சார பயணத்தை திருச்சியில் உள்ள மரக்கடையில் இருந்து அவர் இன்று காலை சரியாக தொடங்குகிறார். இதற்காக திருச்சி வரும் அவர் டோல்கேட், புத்தூர், போஸ்ட் ஆபீஸ் சாலை வழியாக இந்த மரக்கடைக்கு பகுதிக்கு சரியாக ஒரு 20 நிமிடங்கள் பொதுமக்களிடம் அவர் பேசுகிறார். இதற்காக பல்வேறு கட்ட தொண்டர்கள் காலை முதலேயே வர தொடங்கியுள்ளனர். இந்த மரக்கடை பகுதி என்பது எப்பொழுதும் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதி, எப்பொழுதுமே போக்குவரத்து நெரிசல் இந்த பகுதியில் தற்போது தொண்டர்கள் வருகை என்பது அதிக அளவில் காலை முதலே அவர்கள் குவிந்து தங்களது தலைவரின் விஜய் வருகைக்காக அவர்கள் காத்து உற்சாகமாக காத்து உள்ளனர். மேலும் விஜய் வாழ்க விஜய் வாழ்க என்று அவர்கள் கோஷமிட்டு உள்ளனர். மேலும் இந்த பரப்புரையில் காவல்துறையினர் 20க்கும் மேற்பட்ட நிபந்தனைகளை நிர்ணயித்துள்ளனர். குறிப்பாக விஜயின் வாகனத்தின் பின்னால் 5 வாகனங்களுக்கு மேல் செல்லக்கூடாது, ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வாகனங்கள் தயார் நிலையில் இருக்கணும், அதே போல் ஆம்புலன்ஸுக்கு ஏற்ற தன்னார்வ தொண்டர்கள் இருக்க வேண்டும் என அவர்கள் கட்டுப்பாடு விதித்துள்ளனர். இந்த கட்டுப்பாடுக்கெல்லாம் தாவேக்கனார் சம்மதம் தெரிவித்து இந்த பரப்புரையை தொடங்குகிறார். இந்த தொண்டர்கள் இங்க குவிந்திருக்காங்க. அவங்க கேட்போம், சார் நீங்க எங்கேருந்து வாரீங்க? இப்ப விஜய் மக்கள் பயணத்தை தொடங்க போறாங்க, எப்படி எதிர்பார்க்குறீங்க? நான் இங்கே திருச்சி பீமநகர்ல இருந்து தான் வரேன். இல்லை, இது ஒரு புது அனுபவமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ திருச்சி வராரு. ஏன்னா லாஸ்ட் டைம் உழவர் சந்தைக்கு வந்திருந்தாங்க. இப்போ திருச்சிக்கு இந்த பிரச்சாரத்தை முதலாக இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல் பிரச்சாரத்தை நேரடியாக பார்க்க போறீங்க, எப்படி ரொம்ப சந்தோஷம், எப்படி இருக்கீங்க? இல்லை, அதான் முதல் பிரச்சாரத்தை பார்க்கறதாக தான் இப்போ இங்கே இருக்கோம். காலையிலேருந்து 6 மணிலேருந்து இங்கே இருக்கேன். இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி மதுரைக்கு போயிருந்தோம், விக்கிரவாண்டிக்கு போயிருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ இங்கே திருச்சிக்கு முதலாக வரப்போ இது ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும். ஸோ எல்லாரும் நல்லபடியாக வாக்களித்தா நல்லாயிருக்கும். அதாவது இந்த தாவேகா தலைவர் விஜயின் பிரச்சாரத்தை பார்க்கறதுக்கு ஆண்கள் மட்டும் இல்லாமல் பெண்களும் குழந்தைகளும் அதிக அளவில் வந்திருக்காங்க. அதாவது பெண்களும் இந்த காலை முதலே இந்த பிரச்சாரத்தை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. நீங்க எங்கேருந்து வந்திருக்கீங்க? இப்ப தலைவர் தாவேகா தலைவர் விஜய் பார்க்க எவ்வளவு ஆர்வமா எங்கேருந்து வந்திருக்கீங்க? நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கோம். நைட்டே வந்துட்டோம், 4 மணிக்கு இங்க ரீச் ஆனோம். விஜய் பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்துல தான் வந்திருக்கோம். அவரோட ஸ்பீச்சுக்காக எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா 2026ஓட தலைவர் விஜயா தான் இருப்பாரு. அதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை. இப்ப பொது மாநாடுல பேசிய பேச்சுக்கும் இப்ப பரப்புரையில என்ன பேசுவார்னு எதிர்பார்க்கறீங்க? அவர் என்னென்ன மாதிரி டாபிக் பேசணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? அவர் கண்டிப்பா முக்கியமா கேர்ள்ஸ்க்கு நிறைய இது சொல்ற மாதிரி தான் இருக்கும். நீங்க எங்கேருந்து வந்திருக்கீங்க? இப்ப எவ்வளவு நேரமா இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கோம். நைட்டே அங்க பஸ் புக் பண்ணி வந்தோம். 4 மணில இருந்து நின்றுட்டு இருக்கிறோம். நாங்க எல்லாம் ஒன்னாதான் வந்தோம். விஜய் வர்றதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவர் நிறைய கொண்டுட்டு வரணும்னு நினைக்கிறாரு. நீங்க எல்லாம் மனசு வச்சு ஓட் போட்டீங்கன்னா கண்டிப்பா அவர் வந்துருவாரு. 2026ஓட சிஎம் விஜய் தான், அதை மாத்த முடியாது. ஆப்ஷன்லாம் கிடையாது. விஜய் தான் ஜெயிப்பார்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை அதான் நிஜம். அவர் தான் ஜெயிப்பார் கண்டிப்பா. இப்ப மாநாடுல கட்சி கொள்கை பாடல் மாதிரி பேசினாங்க. இப்ப இந்த மக்கள் பரப்புரையில எந்த மாதிரி பேசணும், அவங்க எந்த மாதிரி மக்களுக்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்து பேசணுமா, எந்த மாதிரி நீங்க எதிர்பார்க்கறீங்க? அதாவது அவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கோரிக்கை இருக்கும். அதெல்லாம் அவருக்கு கண்டிப்பா அவர் காதுக்கு போச்சுன்னா அவர் ஒவ்வொன்றையும் சின்ன விஷயமா இருந்தாலும் அது கண்டிப்பா மக்களுக்காக எல்லாத்தையும் செய்வாரு. கண்டிப்பா அவர் காதுக்கு போற வரைக்கும் அவங்க சொன்னா போதும், மீதி எல்லாமே அவரே எல்லாமே பண்ணிடுவாரு. கண்டிப்பா அவர் நிறைய மக்களோட இது செய்வாருன்னு நம்பிக்கை இருக்கு. நீங்க குறிப்பா பெண்களுக்கு என்ன மாதிரி திட்டங்கள் எதிர்பார்க்கறீங்க? குறிப்பா பெண்களுக்குன்னு சொல்லணும்னா பாதுகாப்பு கண்டிப்பா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்பெல்லாம் இந்த காலகட்டத்துல கேர்ள்ஸ் வெளியவே வர முடியல. இப்ப கூட நாங்க காலையில இருந்து நிக்கிறோம். எல்லாம் இந்த கழகத்துக்காக எல்லாம் எங்களை தான் யாருமே தெரியாது. இருந்தாலும் எங்களை நல்லா பேக் எல்லாம் கொண்டுட்டு வந்ததெல்லாம் கோயம்புத்தூர்ல இருந்து கொண்டுட்டு வந்ததெல்லாம் வாங்கி வச்சு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. காலையில இருந்தே எல்லாரும் கூட ப்ரொடெக்டிவா தான் இருக்கிறாங்க. யாரும் இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது காசு கொடுத்தெல்லாம் இந்த கூட்டம் சேரல. அது எல்லாம் அன்பால சேர்ந்த கூட்டம் அப்படி சொல்லலாம். அப்ப அன்பு இந்த இடத்துல உடையாம நம்ம தான் நம்ம விஜய மேல தூக்கணும், விஜய் அண்ணாவை. அதாவது
திருச்சியில் இந்த தொடங்கும் பயணத்தில் வந்து திருச்சி மாவட்ட தொண்டர்கள் மட்டுமில்லாமல் மாநிலத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து வந்து தொண்டர்கள் வந்து அதிகாலை முதலே வந்ததாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக பெண்கள், குழந்தைகள் என ஏராளமானோர் வந்து அதிகாலை முதலே இங்க வந்து இருப்பதாகவும் தங்களுடைய தலைவர் வந்து பேச்சை வந்து பேசுவது என்ன பேச போகிறார் என அதிக ஆர்வத்தோடு இருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே நடைபெற்ற மாநாடு பூத் கமிட்டியில் வந்து தனது கட்சி கொள்கைகள், கொள்கை பாடல்கள் இது சம்பந்தமாக தான் விஜய் பேசியிருந்தார். ஆனால் முதலாக தொகுதியில் வந்து மக்களை சந்தித்து என்ன பேச போகிறார் என அவர்கள் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்காங்க. குறிப்பாக அந்தந்த தொகுதியில் உள்ள பிரச்சனைகள் அவர் பேசுவாரா, இல்லை பெண்களுக்கான, குழந்தைகளுக்கான திட்டங்களை வந்து அவர் கொண்டு வருவாரா என எதிர்பார்ப்பும் இங்கு நிலவுகிறது. குறிப்பாக சரியாக 20 நிமிடங்கள் அவர் பேசுவார் என தொண்டர்களின் உற்சாகம் என்பது நம்மளால் பார்க்க முடிகிறது. மேலும் பாதுகாப்புக்காக ஆம்புலன்ஸ் வாகனங்களும் இங்கு வந்து நிறுத்தப்பட்டுள்ளது. அதாவது பெண்கள், குழந்தைகள், முதியவர்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இருக்காத வகையில் ஆம்புலன்ஸ் வாகனங்களும் அங்கங்கு தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளது. இங்கு வந்து அவர் பேசும் பேச்சு வந்து ஒரு தமிழக அரசியல் கழகத்தில் தமிழக அரசியல் இதில் வந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. இந்த பயணம் குறிப்பாக விக்கிரவாண்டி, அடுத்தது மதுரை, பிறகு கோயம்புத்தூர் என அவர் மாநாடுகள் நடத்தியிருந்தாலும் டெல்டா மண்டலங்களில் வந்து எந்த ஒரு மாநாடும் அவர் எந்த ஒரு பிரச்சார பயணத்தையும் தொடங்கவில்லை தொண்டர்களை எதிர்பார்க்கின்றது. அதை போக்கும் வகையில் தான் இந்த டெல்டா மாவட்டத்தின் தலைநகரமான திருச்சியில் வந்து இந்த பிரச்சாரத்தை அவர் தொடங்குகிறார். குறிப்பாக நேரடியாக மக்களை வந்து அவர் சந்திக்கிறார். இந்த இளம் பெண்களின் உற்சாகத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. வணக்கம், நீங்க எங்கேருந்து வந்திருக்கீங்க, எப்ப வந்தீங்க? ஜெயங்கொண்டத்துல இருந்து வந்திருக்கோம். நைட்டே வந்துட்டோம். தளபதியை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். தளபதி வர்றாரு, அவர் பார்க்கறதுக்காக. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க அண்ணனை பார்க்க வர்றது, அதனால குழந்தைங்க எல்லாம் அழைச்சிட்டு வந்திருக்கோம். தேவை சார், மக்களுக்கு ஒரு மாற்றம் தேவை, அதை தான் நாங்களும் பார்க்குறோம். அதாவது திருச்சியில் உள்ள இந்த மரக்கடை பகுதி என்பது மைய பகுதி. திருச்சியில் வந்து எனி டைம் வந்து அதாவது போக்குவரத்து நெரிசல் என்ற பகுதி அருகில் தான் காந்தி மார்க்கெட், இந்த பக்கம் சத்திரம் பேருந்து நிலையம், பக்கத்திலே கல்லூரிகள், பள்ளிக்கூடங்கள் என உள்ளது. எப்பொழுதும் பரபரப்பாகவே காணப்படும் இந்த பகுதியில் வந்து இன்று காலை 10 மணிக்கு மேல் விஜய் வருவதை ஒட்டி காலை 4 மணி முதலே இங்கு தொண்டர்கள் வந்து குவிய தொடங்கிவிட்டனர். குறிப்பாக இதை முடித்துவிட்டு அடுத்தது பால்பண்ணை வழியாக அவர் அரியலூர், பெரம்பலூர் என 2 மாவட்டங்களிலும் பேச போகிறார். அவர் என்ன பேச போகிறார் என்பதற்காகவே இங்கு வந்து காலை முதலே பெண்கள், குழந்தைகள் ஏராளமான குவிந்து தங்களுடைய உற்சாகத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். ஏற்கனவே காவல்துறையினர் பல்வேறு கட்ட நிபந்தனைகளை வந்து நிபந்தனை போட்டுள்ளனர். அதன்படிதான் தவேக தொண்டர்கள் செயல்பட வேண்டும். அதை மீறி செயல்பட்டால் பாதியிலேயே பருப்புரை ரத்து செய்யப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்த தொண்டர்கள் வந்து உற்சாகமாக இந்த நடனம் ஆடி தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றனர். ஏனென்றால் ஏற்கனவே பொதுக்கூட்டங்களில் மட்டுமே விஜய் பேசிய நிலையில் முதல் முறையாக மக்கள் மத்தியில் தன்னுடைய பரப்புரையை வந்து அவர் தொடங்கப் போகிறார். இங்கு வந்து திருச்சியை சேர்ந்த தொண்டர்கள் மட்டுமில்லாமல் கோயம்புத்தூர், மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து அதிகாலை முதலே வந்துள்ள தொண்டர்கள் வந்து உற்சாக முறையில் வெளிப்படுத்தி வருகின்றனர். அவர்கள் என்ன பேசப் போகிறார், அந்த தொகுதியில் உள்ள பிரச்சனைகள் மட்டுமே பேச போகிறாரா அல்லது ஒட்டுமொத்த தமிழகத்தில் உள்ள பிரச்சனைகளை பற்றியே பேச போகிறாரா என அவர்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் உள்ளனர். மரக்கடையில் தொண்டர்கள் குவிந்ததால் இங்கு வந்து ஒரு கடும் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டுள்ளது. அதனை வந்து தவேக தொண்டர்களே அந்த போக்குவரத்தை சரி செய்யும் பணியிலும் ஈடுபட்டுள்ளனர். மரக்கடை பகுதி முழுவதும் தற்போது போக்குவரத்து நெரிசல் அதிக அளவில் உள்ளது. அதை தவேக தொண்டர்களே அந்த போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் வந்து ஈடுபட்டுள்ளனர். பொதுமக்களுக்கும் பெண்களுக்கும் எந்த இடையூறும் ஏற்படாத வகையில் அவர்கள் அந்த போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் தவேக தொண்டர்கள் வந்து ஈடுபட்டுள்ளனர். அந்த காட்சிகளை தற்போது நம்மால் காண முடிகிறது. சரியாக விமான நிலையத்துக்கு வரும் தவேக தலைவர் தனது பரப்புரை வாகனம் மூலம் டோல்கேட், போஸ்ட் ஆபீஸ் உள்ளிட்ட பகுதிகள் வழியாக இந்த மரக்கடைக்கு வந்து அவர் தனது பரப்புரையை இங்கு தொடங்குகிறார். சார் வணக்கம், நீங்க எங்கிருந்து வாரீங்க? இப்ப போக்குவரத்து சரி
தளபதிக்கு ஒரு கெட்ட பேர் வரக்கூடாது என்றைக்குமே. அதாவது இங்கு மக்கள் எந்த வகையிலும் இடையூறுக்கு ஏற்படுத்தக்கூடாது என, மேலும் தாவேகா மீது எந்த ஒரு கெட்ட பெயரும் ஏற்படக்கூடாது என அவர்களே வந்து இந்த போக்குவரத்தை சரி செய்வதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர்.